சென்னை தாம்பரத்தை ஒட்டியுள்ள ஆதனூரில் தொடங்கி சென்னைக்குள் புகும் அடையாறில் வெள்ளம் ஏற்படும் போதுதான் ஆதனூர், வரதராஜபுரம், முடிச்சூர், பெருங்குளத்தூர், சமத்துவ பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளச்சேதம் ஏற்படுகிறது. அடையாறு தூர்வாரப்பட்டுள்ளதால் இம்முறை வெள்ள பாதிப்பு சற்று குறைவாக இருப்பதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் மீரான். கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ள பாதிப்பின் படிப்பினை காரணமாக அந்த அடையாறு ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தான் இந்த பகுதியில் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு முக்கிய காரணம் என்பதால் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசு இந்த அடையாறு ஆற்றை தூர்வாரி அகலப்படுத்தும் பணியில் கடந்த சில மாதங்களாக ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் ஆதனூரிலிருந்து அந்த தொடங்கும் அந்த அடையாறானது இந்த தாம்பரம், முடிச்சூர், வரதராஜபுரம், பெருங்குளத்தூர் பேரூராட்சி பகுதியில் கடந்து இந்த பகுதி வழியாக தான் அது கடந்து செல்கிறது. அதாவது தாம்பரம் கிஷ்கிந்தா சாலையில் உள்ள அந்த தரைப்பாலத்தில் பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தை ஒட்டிய அளவு அதிக அளவு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சமீபத்தில் தூர்வாரப்பட்ட காரணத்தால் தண்ணீர் அதிக அளவு வெளியேறி கொண்டிருக்கிறது. இந்த அடையாறு ஆற்று வழியாக வெளியேறி கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பார்க்கும்போது இந்த அளவுக்கு அகலமாக இந்த ஆறு தூர்வாரப்படவில்லை. இந்த முறை நல்ல அகலமாகவும் ஆழமாகவும் தூர்வாரப்பட்டதனால் இந்த தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த கடுமையான கனமழை பெய்த காரணத்தால் பெருங்குளத்தூர் பேரூராட்சி, வரதராஜபுரம், முடிச்சூர் பகுதியில் பல இடங்களில் தாழ்வான பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நீரில் மூழ்கியுள்ளது. அதே போல பெருங்குளத்தூர் பேரூராட்சி பகுதியில் சமத்துவ பெரியார் நகர், அஞ்சு நகர் பகுதிகளிலும் கடந்த ஆண்டு கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகள். அந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த பகுதியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பகுதி பெருங்குளத்தூர் பேரூராட்சி, சமத்துவ பெரியார் நகர் பகுதி. இந்த பகுதியானது கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை புறநகர் பகுதியில் ஏரி ஆக்கிரமிப்பில் இருந்தவர்களை அகற்றி அவர்களுக்காக இங்கே இடம் வழங்கப்படுது. அதுபோல் குடியமர்த்தப்பட்ட பொதுமக்கள் இந்த பகுதியில் வசித்து வந்தனர். கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதி இந்த பகுதி. இன்று அதிகாலை முதல் இந்த பகுதியில் அதிக அளவு வெள்ள நீர் குடியிருப்பு பகுதியில் தேங்கி இருக்கிறது. இந்த பகுதியில் பெரும்பாலான பொதுமக்கள் வெளியேறிவிட்டனர். ஆனால் அவர்களுக்கு போதுமான வசதிகள் செய்து தரப்படவில்லை. இருந்த போதிலும் நேரமாக அதிக அளவு வெள்ள நீர் வரும் என்ற அச்சத்திலே இந்த பகுதி மக்கள் இங்கு உள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குமாருடன் மீரான்.